ஆத்மா நமஸ்காரம் அனைவருக்கும். இது தவம் செய்யும்போது ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றிய ஒரு விளக்கம். தவம் செய்யும் சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள். முதல்ல நம்ம நோய்னா என்ன? உபாதைனா என்ன என்பதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நோய் என்பது நமக்கு பிறவியிலே வருவது அல்லது ஏதேனும் தவறாக நம்ம உடலை பயன்படுத்திட்டோம் என்பதனால வருவது நோய். அதுக்கு மருத்துவம் உண்டு. ஆனா உடல் உபாதை என்பது நம்ம தவத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அதற்கு மருந்தெல்லாம் அல்ல. மருந்துல அது சரியாகும்னு நம்ப நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தவம் என்பது உள்முகமா நம்ம செயல்படுறோம். உள்முகமா செயல்படும்போது, நாடி நரம்புகள் ஒரு வீரியம் அடையும். ஒரு ஊடுருவி நம்ம தவம் பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய கெட்ட நீரு, கெட்ட காற்று இதெல்லாம் வெளியேறும். இப்படி வெளியேறும்போது நமக்கு உடல் அழுத்தமோ, மன அழுத்தமோ, உடல் வலிகளோ இதெல்லாம் ஏற்படுவது சகஜமான ஒரு விஷயம் தான். அது ஆழ்ந்து நீண்டு நம்ம பண்ணிட்டோம்னா, அது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனா அது நடந்து தான் ஆகணும். அது வெளியேறதுக்கு அப்புறம் அந்த இடம் நமக்கு சுகமான இடமா மாறும். ஆனா அது வெளியேறும்போது நம்ம கவனக்குறைவா, உணவுகள கவனம் இல்லாமல், எப்பவும் சாப்பிடுற மாரி சாப்பிட்டுட்டு, எப்பவும் அலைச்சலான வேலைகள செய்ற மாரி செஞ்சுட்டு, நம்ம இருக்கும்போது அது வெளியேறாது. வெளியேறாம அது என்ன ஆகும்னா, 2த்துக்கும் நடுவுல நின்னு ஒரு அவஸ்தைகள நமக்கு குடுத்துட்டுருக்கும். அதுபோல அவஸ்தைகள்ல நம்ம மாட்டி என்ன பண்றோம்னா, பயந்து மருந்துகள எடுக்கிறோம். மருந்துகள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நோய சுத்தப்படுத்துறதோ, ஒரு நோய ஆத்துறதுக்கோ மருந்து எப்போதுமே உதவாது. மருந்து என்பது ஒரு கேன்சருக்கு இன்ன வரைக்கும் மருந்து இருக்கான்னா, 100ல ஒருத்தர் தான் தப்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அதெல்லாம் மன ஆறுதலுக்காக நம்ம சாப்பிடுவது தான். உடல் இயற்கையாவே தன்னை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது தான் உடல். நம்ம உடல். எல்லா உடலுமே அப்படித்தான். ஆனா, அதற்கான நேரமும், அதற்கான உணவும், அதற்கான ஓய்வோ நம்ம குடுப்பது இல்ல. அதனால ஏதாவது ஒரு மாத்திரையோ, மருந்தோ வாங்கி போட்டுட்டு, நம்ம அலைச்சலான வேலைகள அன்றாட செய்யறதுக்கு நம்ம முற்படுறோம். அப்ப அது எப்போ அது தீருதோ, அப்ப அது அவங்களுக்கு சரியாகுது. ஆனா முறையா பார்க்க போனோம்னா, நோய்க்கு அலைச்சல் ஆகாது. உணவு முறை, தகாத உணவு முறை எடுக்கக்கூடாது. அது நோய்க்கு அப்படின்னும்போது இது உபாதை. இப்போ ஒரு அண்ணா எங்ககிட்ட கேட்டாரு, இந்த மாரி புருவ மத்திய ரொம்ப வலிக்குதுன்னு. அவரு என்கிட்ட ஃபோன்லயும் பேசுனாரு. அவரா இந்த மெசேஜ போட்டவருன்றதும் நமக்கு தெரியாது. என்கிட்ட பேசினவரும், இவரும் ஒன்றான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு விவரங்கள் சொல்லியிருக்கோம். அவர் மாத்திரை மருந்து நான் எவ்வளவோ போட்டேன். எதுலயுமே சரியாகல. டாக்டர் கிட்ட போனேன். அதுலயும் சரியாகல. அப்படின்னு அவரு சொல்லிட்டு தான் இருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அதிகாலையில எழுந்திரிச்சு முதல்ல குளிச்சுட்டு தவம் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ட இவங்க கொண்டு வச்சுக்கிட்டு, அந்த 2:30 மணிக்கு, 3 மணிக்கு அந்த காலங்கள்ல தூங்கி எழுந்திரிச்சோனே அவங்க குளிக்கும்போது, குளிச்சுட்டு ஆழமா தவம் பண்ணும்போது, அந்த உடல்நிலை எப்படி மாறியிருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. தவத்துக்கு நம்ம குளிக்கணுன்ற அவசியங்கள் இல்ல. தவம் பண்ணிட்டு 2:30 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். அதுவும் பெரும்பாலும் சித்தர்களோ, மகான்களோ, பெரிய தவவாதிகளோ வலியுறுத்துவது, காலையில குளிக்கணுன்ற அவசியங்களே இல்ல. மாலையில தான் குளிக்கணுன்றது தான் ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வழிமுறை. அப்படி இருக்கிற பட்சத்தில அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம தவம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னும்போது, 2வது அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னும் தெரியப்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கிறவரு அந்த காலகட்டங்கள்ல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவர் தவம் பண்ணும்போது, அந்த தவத்தினுடைய ஆழ்நிலையில என்ன ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? சரி அதுக்கு என்ன பண்ணணும் சொல்யூஷன்னு அவர் கேட்கும்போது, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 நாளோ, 20 நாளோ ஒரு நல்ல அமைதியான இடங்கள்ல, இல்ல ஒரு சித்த வித்தை ஆலயங்கள்ல போயி, நீங்க பாட்டுக்கு உணவு முறைய சுத்தமான உணவு முறைய குறைச்சு எடுத்துக்கிட்டு, நீங்க அன்றாடம் புருவ மச்சத்துல இருந்து மெல்ல, 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 மெல்ல நீங்க அத கீழ் நோக்கி இறக்கணும். தவம் பண்ணணும். இப்படி பண்ணால் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய, டாக்டர் கிட்ட காமிச்சுட்டு, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு, அலைஞ்சுகிட்டு இருந்தோம்னா, அது சரியாகறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால இதற்கு ஓய்வும், அமைதியும், உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இத 3த்துனால தான் இத சரி பண்ண முடியும். அது 1 மாசம் அவருக்கு டைம் எடுத்தாலும், அவர் அத போய் செஞ்சு, அவரு அத சரி பண்ணிக்கணும். ஆனா, அதற்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்கா என்னன்றது தெரியல. எல்லா அலைச்சலும் அலைஞ்சுகிட்டு இது சரியாகணுன்னும் போது, அது கொஞ்சம்
அவரோடது தான். 2வது நல்ல தவவாதிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க பக்கத்துல உட்காந்து ஆழ்ந்து தவம் பண்ணும்போது, அது மாறுவதற்கான வேலையும் நடக்கும். சாமிகிட்ட சங்கல்பம் குடுத்து, இவர் பாட்டுக்கு ஒரு தனிமையில உட்காந்து அமைதியா ஒரு பிரார்த்தனையோட அந்த தவத்தை மேற்கொண்டானாலும் சரியாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க அத விட்டுட்டு மாத்திரை மருந்த நம்பியே ஓடிட்டுருக்காங்க. டாக்டருங்கள நம்பியே ஓடிட்டுருக்காங்கன்னும்போது, என்ன பண்ண முடியும்? மருத்துவம் என்பது மாத்திரை சாப்பிடுவதோ, அடுத்தவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதோ மருத்துவம் அல்ல. தன் உடலை ஆராய்ச்சி பண்ணி, தன் உடலுக்கு என்ன தேவையோ, அவர்கள் தான் சிறந்த வைத்தியன், மருத்துவன்னு அப்பா சொல்றாரு. எல்லா மகானும் அததான் சொல்றாங்க. தன் உடல்நிலை தனக்கு தெரியணும். அத போய் பிறர்கிட்ட கேட்டு, கேட்டு, கேட்டு நம்ம அத சரி செய்ய முடியாது. ஏன்னா, நீங்க சொல்றது பாதி வெளிய இருக்கிறவங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் அது புரியலன்னும்போது, நீங்க தான் அமைதியா அது ஒரு பிரார்த்தனை மூலியமா அத நீங்க சரி செஞ்சுக்கணும். அதனால தவவாதிகள் தவம் பண்ணும்போது, உடல் உபாதை நடப்பது இயல்பு. அதனால அதற்கு மாத்து மருந்து எடுக்கணும், இது எடுக்கணும். பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து உடம்பு அரிச்சல், மண்டை எரிச்சல் இது போன்றலாம் வருதுன்னுலாம் ரொம்ப பேரு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அது என்னன்னா, தவம் பண்ணும்போது ஆழ்ந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அது அப்படிதான் இழுத்துட்டு போகும். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போன ஆழ்நிலையில இருக்கக்கூடிய உபாதைகள் வெளியேறி வரும்போது, அது செரிமையான ஒரு நிலையில வெளியேத்தாம, அலைச்சலும், உணவுகளையும் போட்டு நம்ம தவிர்க்கும்போது, அது நடுநிலையில் நின்னுட்டு இது போன்ற இம்சைகள நமக்கு தருது. அதை நல்ல அனுபவஸ்தர்களிடம் போய் உட்கார்ந்து கேட்டு, அதற்கான முயற்சி நம்ம செய்யணும். இது உடல்ல நடக்கக்கூடிய உபாதையினுடைய தன்மை. இத தான் வந்து சித்த வித்தியார்த்திகள் ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும். அது அல்லாமல் நம்ப வேற முயற்சிகள்ல எனக்கு தெரிஞ்சு தீர்வு இல்ல. ஏன்னா எவ்வளோ உபாதைகள் எங்களுக்கும் தான் நடக்குது. அப்படி நடக்கும் பட்சத்துல தான் உணவுகளை குறைச்சு, எந்த உணவு எடுத்தாலும் அது சுத்தமான உணவா நாங்க அன்றாட ஒரு கஞ்சியா இருந்தா கூட அத நாங்களே செஞ்சு தான் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஒரு காரமாவோ, ஒரு ரொம்ப வீரியமான உணவுகளையெல்லாம் நாங்க எடுக்கிறது இல்ல. ஏன்னா எங்க உடல பாதுகாக்கணுன்ற எண்ணமோ, தவத்துல முன்னேறணுன்ற எண்ணமோ எங்களுக்கு இருப்பதால், நாங்க அப்படி செஞ்சுக்கிறோம். இதனால உடம்பு இளைச்சு போகுது, உடம்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல காத்தும், நல்ல ரத்த ஓட்டமும் தான் தேவையோ தவிர்த்து, ஒரு கனமான சதைகள் எல்லாம் தேவைன்னு அவசியம் இல்ல. நம்ம சமாதியில உட்காந்து 10 நாள்ல நம்ம உடல் வத்திடும். அல்லது சமாதி அடையறதுக்கு முன்னாடி 10 நாள்ல உடலு வத்திடும். அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் எங்க போச்சு? அது ஒரு தோலுக்குள்ள நடக்கக்கூடிய சதையோடைய புஷ்டி. அந்த புஷ்டி வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும். உலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அது கட்டாயம் தேவை. தவவாதிகளுக்கு அது போன்ற புஷ்டிகள், அது மாரி கடுமையான உடல்கள் தேவையில்ல. அப்ப உழைச்சி ஆகணும், என்ன பண்ணணும்? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க கடுமையான உடலை எடுத்துக்கிட்டு நீங்க பயணிக்க வேண்டியது தான். அப்ப தவம் வந்து எவ்வளோ வேலை செய்யணுமோ, அவ்வளோதான் வேலை செய்யும். அதனால தவசிகள் அனைவருமே இறுதி காலங்கள்ல உடல் வத்தி தான் போவாங்க. இது வந்து சாமிக்கும் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. அவரு இந்த அப்பளக்கூடைய வச்சுக்கிட்டு ஒரு அ நிழல் படத்த நம்ம பார்த்தோம்னா தெரியும். அவ்வளோ தேஜஸான உடம்பும், முகமும் அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு எல்லாமே வத்தி தான் போச்சு. அத அவரு சரி செய்யணும்னா ஒரு நொடியில சரி செஞ்சிருப்பாரு. ஆனா இப்படியெல்லாம் நடப்பது இயல்பு. இதற்கான மன வருத்தமோ, இதற்கான அ ஆழ்ந்த கவலைகளோ தேவையில்ல என்பதற்காகத்தான், அவரு அது இயல்பு. இப்படிதான் இருக்க முடியும். அவரு பல் செட்டு போட்டதும் உண்டு அப்பா. அப்ப என்ன ஒரு பரம்பொருள் நிலையில இருக்கக்கூடிய ஒரு மகானுக்கு அவர தானே ஒரு நொடியில சரி பண்ணிக்க தெரியாதா? அப்ப ஏன் அவர் அதெல்லாம் சரி பண்ணாம இப்படியே இருக்காருன்னா, அத கண்டு பயப்படாதீங்க. நீங்க உடல் அல்ல, நீங்க உயிர். உயிர தான் நீங்க வளர்க்கணுமே தவிர, உடல வளர்க்கணும், உடல ரொம்ப பேணி காக்கணும். தவத்துக்கு உடல் முக்கியம். அந்த தவத்துக்கு என்ன உணவோ, என்ன செதையோ, என்ன ரத்தமோ அது இருந்தால் போதுமானது. கடுமையா உழைக்கணும் போனோம் அப்படின்னா, அது உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். எப்போதும் உலகவாசிகள் தவவாதிகள் ஆக முடியாது. தவவாதிகள் உலகவாசியா ஆக முடியாது. இது 2த்துலயும் பயணிக்கிறவங்க என்னைக்காவது இதுல வருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையில தான், அ இது போன்ற வித்தைகள சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் உடல்ல இது உலகத்துல பாதி, தவத்துல பாதியே இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தவம் தாமதமா தான் வரும். அதனால உடல் உபாதைகளை பற்றி கவலைப்படாதீங்க. இப்ப இவருக்கு வந்த இந்த ஒரு விஷயம், அவரு வந்து யாராவது ஒரு நல்ல சித்த வித்தியார்த்திகிட்ட போய் பக்குவமா, அமைதியா இருந்து, ஒரு பிரார்த்தனை மூலியமா அவர் சரி பண்ணிக்கலாம்.
அவரு எங்கேயோ இருக்காரு. நாங்க சென்னையில இருக்கோம். அதனால எங்களால ஒரு சஜஷன் தான் சொல்ல முடியுமே தவிர, தீர்வு அவர் எங்கேயாவது போய் யாரையாவது நம்பி பயணிச்சா தான் அவருக்கு தீர்வு. அதனால சித்த வித்யார்த்தி சகோதர, சகோதரிகள் இதுல இருக்க வேறுபாட்ட நல்லா புரிஞ்சுகிட்டு 2வது ஆழ்ந்து நீங்க தவம் பண்ணீங்கன்னா, அந்த தவத்துல பிரதிபலன் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு மறுபடியும் 1 மாசமா, அல்லது 2 மாசமா, அல்லது ஒரு 20 நாளா தவத்தோடைய ஆற்றல் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, அந்த உபாதைகள் வந்து நம்மள விரக்திக்கு கொண்டு போகும், மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும், சந்தேகத்துக்கு கொண்டு போகும், எல்லாத்துக்குமே கொண்டு போகும். எப்போது அந்த உபாதைகள்லாம் தீர்ந்து பழைய நிலைமைக்கு வருதோ, அப்ப மறுபடியும் நமக்கு அந்த தவத்தினுடைய ஆற்றல் தெரியும். அதனுடைய உண்மை புரியும். அதுக்கு இடையில குழப்ப நிலைகள்லாம் ஏற்படும். என்ன குழப்ப நிலைகள் ஏற்பட்டாலும், சித்த வித்தை செய்வதையும், அப்பாவுக்கு குடுத்த வாக்கையும் மறந்து செயல்படாதீங்க. அப்பா எந்த காலத்திலும் நம்மள கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இருந்தா, எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரம் சரி பண்ணலாம். வித்தை மூலமா நம்ம சரி பண்ணலாம். மருத்துவத்தையும், மருத்துவரையும் நம்பி ரொம்ப செலவிடாதீங்க. எதையுமே செய்யாதீங்க. மருத்துவம் என்பது அது வெளி மக்களுக்கு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களை சரி செய்வதற்கு தான் மருத்துவம். தவவாதிகள் அவர்கள் உடலை அவர்களே சரி செஞ்சுக்கணும். இதுதான் தவத்தினுடைய விதிமுறை. தவம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் தவம் தரக்கூடிய சுகங்கள் ஏகப்பட்டது உண்டு. ஆரம்ப காலங்கள்ல இது போல கஷ்டங்கள் நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இன்றைக்கும் நாங்க தவத்த விடாம செய்றோம் அப்படின்னா, அதெல்லாம் கடந்து தவத்தினுடைய நிலையை அறிஞ்சு தவம் கொடுக்கக்கூடிய ஒரு சுகங்களுக்காகத்தான் நாங்க உட்கார்ந்து இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய, அந்த இடம் போற வரைக்கும் இது போன்ற இன்னல்களை நம்ம அப்பப்ப சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதற்கு வைராகியமும், நம்பிக்கையும் கட்டாயம் வேணும். அதுபோல இருந்தா இதெல்லாம் நம்ம சரி செய்யலாம். அதனால சித்த வித்தியார்த்திகள் குழப்பமடையாமல், யார் என்ன சொன்னாலும் அதில வந்து மனசலனத்துக்கு போகாமல், பயப்படாமல், அப்பா மேல நம்பிக்கை போட்டு, நீங்க பாட்டுக்கு தவத்த பண்ணுங்க. நல்ல மருத்துவர காமிச்சு குடுக்கணும்னா கூட, அது சாமி காமிச்சு குடுப்பாரு. அவர் மேல பாரத்த போட்டு பிரார்த்தனை பண்ணி, நீங்க தவத்த மேற்கொள்ளுங்க. தவம் தான் நம்மளுக்கு இறுதி நிலையில பாதுகாப்பு தரும். அதனால சித்த வித்தியார்த்திகள் பதட்டப்பட வேண்டாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.